புகுந்த வீட்டில் சிறந்த மருமகள்னு சொல்லி பேர் வாங்கணும்னு முடிவெடுத்த நம்ம ஹீரோயினுக்கு நல்ல பேரு கிடைச்சதா இல்லையான்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்ற கதை தான் இது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொர்ணமும் அவங்க ஹஸ்பண்டும் பஸ்ல ஏறி அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பிடிக்காம இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறாங்க. ஆனா இப்ப ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு கல்யாணம் சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ பிரச்சனைலாம் இல்லை திருந்திருச்சு போலன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனதுமே சொர்ணம் ஒருத்தன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவங்க அதை கவனிக்காம அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் தெரியுது யாருமே இந்த கல்யாணத்துக்கு இவனை கூப்பிடல, இவங்க தம்பி மட்டும் தான் கூப்பிட்டுருக்கான்னு. இவனை பார்த்துட்டு எல்லாருமே முறைக்கிறாங்க. அதை பார்த்தே இவர் கண்டுபிடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கேட்கும்போது தான் ஆனா அவன் தம்பி நீ இல்லாம நம்மளோட தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், நீயே சொல்றான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். அவங்க தங்கச்சியும் அம்மாவும் கூட 3 வருஷம் ஆச்சுடா இங்க இருந்து போய் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் போடான்னு சொல்லி இருக்க சொல்றாங்க. சோ இப்போ ஒய்ஃப் கிட்டயும் சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டு போலாண்டி இங்கே இருன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறான். அப்ப இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே சொர்ணத்தை நடுவுல உட்கார வச்சுட்டு கேள்வி மேல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஜாதி, எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, செட்டிநாடு சமையல்லாம் சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கடுப்பாவரா. என்னோட சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நானே ஒரு ஆசிரமத்தை தான் வளர்ந்தேன், ஆனா நான் நல்லா சமைப்பேன் அங்க சொல்லிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட புலம்பியே தள்ளுறாங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்டோட அப்பா பெரிய மீட்டிங்கே போறாரு. ஆக்சுவலா ஒரு பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு. இந்த வாட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஏற்கனவே ஒருத்தவங்களை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அது தேவையில்லன்னு சொல்லி நேர்மையான ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவங்களை போட்டு தள்ளிலாமன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதே டைம்ல பஸ் ஸ்டாப்ல சொர்ணத்தை குறுகுறுன்னு பார்த்தவன் ஜெயில கர்ணன் ஒருத்தனை பார்த்து நான் ஜான்சியை பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஜான்சியான்னு கேட்டதுமே ஜான்சி மாதிரி தெரியல, ஆனா அவளை மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதுமே நீ ஏன்டா இதெல்லாம் இங்க வந்து சொல்ற, அந்த பொண்ணு போய் ஃபாலோ பண்ணிட்டு ஜான்சியான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்ப அடுத்த நாள் இந்த வீட்டுல எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்காக ஒரு துளசி மாடத்துக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பதான் நான் சொர்ணமும் வந்து என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத முழிக்கிறா. அப்பன்னு பார்த்து சின்ன மருமக வந்து பாட்டுலாம் பாடி அவங்களுக்கு ஏத்தத மாதிரியே சாமி கும்பிடுறாங்க. அப்பதான் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இவதாம இந்த வீட்டோட தங்கம், வீட்டு வேலையா இருந்தாலும் சரி செட்டிநாடு சமையலா இருந்தாலும் சரி செம்மையா பண்ணுவான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு நம்ம தான் மூத்த மருமக, இனிமேல் இந்த வீட்டுல நம்ம பேர் தான் எல்லாருமே பாராட்டி சொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்து அடுத்த நாள்ல இருந்தே செம்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சமையல் சுத்தமாவே வராது. ஆக்சுவலா நீ கேட்கும்போது கூட எங்க சமைக்க போறேன்னு சொல்லி போய் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆர்பனேஜ்ல கால் பண்ணி இங்க பெரிய சமையல் போட்டி நடக்குது, நான் சமைச்சாதான் நல்ல மருமகன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. எப்படியாச்சும் நீ இந்த ஊருக்கு கிளம்பிவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குனே ஒரு லாட்ஜை போட்டு தங்க வச்சு சமையல் செய்யறது காய்கறி வாங்கலாம்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் குறுகுன்னு பார்த்தவன் இவங்கள பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்ப இதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொர்ணத்துக்கிட்ட சொல்ல சொர்ணமோ யாரா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நீ ஜான்சி தானே கர்ணம் கூட காட்டுக்குள்ள இருந்தவன் நீ தானே சொல்லிட்டு கேட்கும்போது கோவம் வந்து இங்க இருந்து போறியா இல்ல அடிச்சு கை கால்லாம் உடைச்சிரும்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதை கேட்டதுமே இவங்க வந்து பயந்து ஓடிடுறான். இப்ப லாட்ஜ்லயே அவங்க ஃப்ரெண்டை வச்சு செட்டிநாடுல இருக்க எல்லா சமையலையும் சமைக்க வச்சு விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சிடறா. அதை பார்த்த வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு சமையல கில்லி தான், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சுன்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அன்னிலிருந்தே சொர்ணம் பேர் தான் இந்த வீடு ஃபுல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு சின்ன மருமக கடுப்பாவறாங்க. அப்ப இவங்க மாமனாருக்கும் இவங்க மேல இருக்க கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஃபேமிலியோட இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த ஊரே அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கணும்னு ஆசைப்பட ஒரு ஊரா தான் இருக்கும். சோ ஹீரோட அப்பாவை போட்டு தரலன்னு சொல்லி நிறைய ஆளுங்களை அனுப்பி வச்சிடறாங்க. இது தெரிஞ்சதுமே சொர்ணா அவங்க கார்லயே ஹீரோட ஃபேமிலி ஏத்துக்கிட்டு செம்மையா ஓட்டுறாங்க. அங்க வர ஆளுங்களெல்லாம் அடிச்சு பறக்க வர்றாங்க. இதனாலேயே சொர்ணத்தை குடும்பத்துல யாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த வீட்டுல இனிமேல் நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே சொல்லி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதை கேட்ட சின்ன மருமக இன்னுமே கடுப்பா வராங்க. அப்பன்னு பார்த்து அவங்க மாமியாரு பரம்பரை நகை எடுத்துட்டு வந்து கொடுக்க இப்பதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போது குறுகுறுன்னு பார்த்தவன் ஜெயிலுக்கே போன் பண்ணி கர்ணன் கிட்ட நானும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு டவுட்டாவே இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்புறான். அப்பதான் கர்ணன் ஒரு பெரிய அருவாவை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை போய் வெட்டிடுன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவன் பயப்படுறான். ஒன்னும் பயப்படாத, நீ வெட்டும் போது அவன் அமைதியா இருந்து செத்து போயிட்டானா கண்டிப்பா அந்த பொண்ணு கிடையாது, அவன் மட்டும் ஜான்சியா இருந்தானா கண்டிப்பா நீ செத்துருவான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. சோ இப்ப கர்ணாவோட பேச்சு கேட்டு சொர்ணாவை போட்டு தள்ளதுக்காக இவன் அவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறான். அப்பன்னு பார்த்து லாட்ஜ்ல இருந்து சாப்பாடா வந்து இறங்குது. இவனை பார்த்ததுமே சொர்ணம் இங்க இருந்து அமைதியா போறியா இல்ல அடி வாங்கிய சாவரியான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா அவன் அடிக்கவே வந்துடுறான். சோ சொர்ணமோ வேற வழியே இல்லாம அவங்க எல்லாரையும் அடிச்சு போறாங்க. ஆனா அவன் அருவாவை தூக்கிட்டு வந்து வெட்டலான்னு சொல்லி வரான். அப்ப கால் தடிக்க அந்த அருவாவாலே விழுந்து இறந்து போறான். சோ இப்ப இவனை இங்கேயே வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. அப்பன்னு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு அங்கேயே மயங்கி கீழே வந்துடுறாங்க. ஃப்ரெண்டையும் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. ஏன்டி அவனை கொல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவனே விழுந்து செத்துட்டான். இதெல்லாம் அப்புறம் உனக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு வந்து இறந்து போனவனா கார்ல ஏத்திக்கிட்டு போற வழியில ஒரு குளத்தை தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஆனா அடுத்த நாள் இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு பயத்துல நீ யாருன்னு எனக்கு சொல்லவே தேவையில்ல, அது எனக்கு தெரியவும் தேவையில்ல, இனிமேல் அவனுக்கு சமைக்க மாட்டேன், நான் ஊரை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் சொர்ணமோ நான் யாருன்னு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஆர்பனேஜ்ல ஒன்னாதான் தங்கியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஃபேமிலி வந்து உன்னை மட்டும் தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க வார்டனு
என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, அதனால தான் நான் வேற வழி இல்லாம அந்த ஆர்பரேஜை விட்டு தப்பிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கேயும் அலைஞ்சி கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல்ல ஒருத்தன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. அதுக்காகவே அவனுக்கு பயந்துகிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு 4 பேர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து புரட்சிகரமா பேசுறாங்க. அதுல ஒருத்தன் தான் கர்ணனா இருப்பான். பொண்ணுங்களா தைரியமா இருக்கணும், யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு தைரியமா போயிட்டு டார்ச்சர் பண்ணவனா போட்டு தள்ளிடுறான். அதை இந்த கர்ணன் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் இருக்கணும், எப்படி தைரியமா வாழணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் அவங்க கூடவே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். அங்க சொர்ணம் சண்டை போடுறது எப்படி, புரட்சி பண்றது எப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அங்க யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களாம் அடிச்சு போட்டு தள்ளுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த கர்ணன் ஒரு தப்பான ஆளுன்னு சொல்லி சொர்ணத்துக்கே தெரிய வருது. ஆக்சுவலா இவன் புரட்சி பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் இவங்க கூட சேர்த்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் யாரை போட்டு தள்ள சொல்றாங்களோ அவங்க எல்லாரையுமே இவங்க முன்னாடி தப்பா காமிச்சு போட்டு தள்ளி அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறான்னு தெரிய வருது. சோ இங்க இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சலாம் சொல்லி எவ்வளவு வாட்டி ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பொண்ணை இங்கேயே உட்கார வைக்கிறான். ஆக்சுவலா சொர்ணத்தை ஒன் சைடு லவ் பண்ணி சொர்ணத்துக்கு ஜான்சன் பேரு கூட மாத்தி வச்சிடறான். பட் கொஞ்ச நாளே சொர்ணம் ஒரு ஐடியா பண்ணி போலீஸ் கிட்ட இவனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சிடறா. இதுக்கப்புறம் இவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாமே மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தான் இவங்க ஹஸ்பண்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப பெண்ணாவே வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப இறந்து போனவனை பத்தி கூட வந்த 2 பேர் கர்ணன் கிட்ட சொல்ல அவனுமே அங்க இருக்குது நம்ம ஜான்சி தான் சொல்லி ஜெயிலே சிலிண்டரை வெடிக்க வச்சு அங்க தப்பிச்சு வந்து ஸ்ட்ரைட்டாவே சொர்ணத்தை பார்க்க வந்துடுறான். பேசும்போது கூட ஜான்சின்னு சொல்லி தான் கூப்பிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து என்னோட பேர் ஜான்சி கிடையாது, சொர்ணம், எல்லாருமே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. எல்லாரும் நான் யார சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா இவன் அது எப்படி ஜான்சி உன்னை சும்மா விட முடியும், உனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நான் உன்னை ஒன் சைடாவே சின்சியரா லவ் பண்ண, இப்போ கூட உன்னோட உண்மை எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி கேட்கறான். ஆனா இவங்க எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அப்போ உங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லவே இல்லையான்னு சொல்லி இவன் சொல்றோன்ற மாதிரி மிரட்டுறான். ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, இங்க இருந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு கெஞ்சரா. நான் உன்னை விட்டு போயிடுறேன், ஆனா உங்க குடும்பத்துல இருக்க யாருக்காச்சும் எதனா ஆச்சுன்னா நீ சொர்ணமா இருப்பிய இல்ல ஜான்சியா மாறுவியான்னு சொல்லி கேட்டு பாக்குறான். அப்பயே சொர்ணத்துக்கு நம்ம குடும்பத்தை இவன் ஏதோ பண்ண போறான்னு சொல்லி புரிஞ்சு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் ஹீரோட அப்பா இந்த ஊருக்கு சிஎம் வரும்போது எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஆசைப்பட்ட அவனை பத்தின எல்லாருமே சொல்லி நேர்மையான ஒரு ஆளை எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஆக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கான ப்ரூஃப் கூட ஹீரோவோட அப்பா தான் வச்சிருப்பாரு. அது தெரிஞ்சதுமே இவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் கர்ணன் இவரை பார்த்து உங்களை பத்தின எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாதுன்னா நான் கேட்கிற பணத்தையும் கொஞ்சம் ஆட்களையும் கொடுக்க சொல்லி டீல் போடுறான். அடுத்த நாள் ஹீரோட அப்பா சிஎம் கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி இங்க இருந்து கிளம்புறாரு. கர்ணனும் அதுக்கான ஆள்லாம் செட் பண்ணி இவரை போட்டு தள்ளதுக்காக முடிவு பண்ணிடுறான். ஆனா சொர்ணத்துக்கு எப்படியுமே இதை தான் அவன் பண்ணிருப்பான்னு சொல்லி அவன் கூடவே இருந்ததால எல்லாமே தெரிஞ்சு போகுது. அவன் செட் பண்ண ஆளுங்களாம் பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சொர்ணம் வந்து என்னோட மாமாவை எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு கேட்டு பாக்குறான். ஆனா அவனுங்களா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த பொண்ணு கோவப்பட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது எல்லாரையும் பிரிச்சு எடுத்துடுறா. அண்ட் இப்ப எல்லாரையும் முடிச்சு விட்டு ஹீரோட தங்கச்சி கல்யாணம் சொல்லி ஃபங்க்ஷன்ல செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கர்ணனே இவங்க வீட்டுக்கே வந்து நான் சொர்ணத்தோட மாமான்னு சொல்லி ஹீரோவோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சொர்ணமே வேற வழி இல்லாம இவர் தான் என்னோட மாமான்னு சொல்லி கடுப்புல சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சொர்ணத்தை தனியா கூப்பிட்டு என் கூட இருக்கும்போது எப்படி இருந்த, ஆனா இங்க சாம்பார்லாம் ஊத்திக்கிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கி, என் கூட நீ வந்துதான் ஆகணும், நைட்டு மட்டும் நீ என் கூட வரல நான் இங்க இருக்க எல்லா தலையுமே நான் வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இதெல்லாம் கேட்டதுமே சொர்ணம் ரொம்பவும் பயப்படுறாங்க. நம்ம குடும்பத்தை எதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சின்ன வயசுல இருந்து அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இவங்களை பத்தி உண்மையை அவங்க கிட்டயே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோட அப்பா நான் கூட தான் அரசியல இருக்கிறேன், அதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, அது மாதிரிதான் இந்த பொண்ணும் நம்ம குடும்பமே சேர்ந்து அவளுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே எல்லாருக்கும் புரிஞ்சு போய் நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அண்ட் நைட்டு கர்ணன் அவங்க ஆளுங்க எல்லாரையும் சேர்த்து வீட்டுக்குள்ள இறக்கிறான். ஆனா இப்ப சொன்னது கூட அவங்க குடும்பமே இருக்கு. சோ எல்லாருமே சேர்ந்து ஃபைட் போட ஆரம்பிச்சு அந்த சண்டையில ஹீரோட அப்பாவோட கையில குத்திடுறாங்க. அண்ட் தம்பிக்கும் ஷூட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம பிரச்சனை இல்லை, இவங்க எதுக்கு தலையிடணும்னு சொல்லி நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல இருந்து வெளியே போங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ எப்படிமா தனியா சமாளிப்ப, நாங்களாம் உங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட இவங்களை எப்படி அழிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தனியா நின்னுக்கிட்டு எல்லாரையும் துவம்சம் பண்றாங்க. அதை பார்த்த கர்ணன் நீங்களா சரிப்பட்டு வரமாட்டீங்க, நானே போறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போய் உள்ள போய் நிக்கிறான். இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சொர்ணத்தை சுட்டுறான். சொர்ணமோ கத்தி எடுத்து இவன் கழுத்திலேயே குத்திடுறான். ஆனா இவன் இப்படி நம்ம 2 பேரும் சாகிறதுக்கு என் கூடயாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட நான் செத்தா என்ன தூக்கி போறதுக்காக ஒரு குடும்பமே இருக்கு, ஆனா நீ அனாதையா தான் சாக போறன்னு சொல்லி சொல்லும் போதே அவன் இறந்து போறான். இங்க சொர்ணமும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப துளசி மாடத்துக்கிட்ட எல்லாருமே வந்து பாட்டு பாடி சாமி கும்பிடுறாங்க. பார்த்தா சொர்ணமும் அதே இடத்துக்கு வந்து பாட்டு பாடுறாங்க. என்னமா இது பாட்டெல்லாம் பாடுறன்னு கேட்கும் போது நானும் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லி பாடிக்கிட்டே சாமி கும்பிடுறாங்க. இப்ப சொர்ணம் நினைச்சது மாதிரியே கடைசியில இந்த குடும்பத்தோட நல்ல மருமகளா மாறிட்டாங்க.